கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு, எல்லார் மேலும் தயவுள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலுள்ளது. சங்கீதம் 145:9. இரக்கம் என்பது கர்த்தருடைய நாமம். பயங்கரமான தண்டனையை பெற வேண்டிய இடத்தில் தண்டனையை கொடுக்காமல் மன்னிப்பு அருளுவது இரக்கம் பாராட்டுதலின் அர்த்தம். நம்முடைய பாவங்களுக்கு உரிய தண்டனையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பாரானால் என்றைக்கோ அழிந்து போயிருப்போம். தண்டனைகளை நமக்கு கொடுக்காமல் தாமே இந்த உலகத்தில் ஒரு பாடுள்ள மனிதனாக அவதரித்து தரித்திரராக வாழ்ந்து நம்முடைய பாடுகளையும் வேதனைகளையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். ஏசாயா 53:5 படி, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்ற வார்த்தையின்படி மனுக்குலத்தின் அக்கிரமங்கள் பாவங்கள் யாவற்றையும் நாம் அனுபவிப்பதற்கு பதிலாக அவர் தாமே சுமந்து கொண்டது அவர் நம்மேல் வைத்த அன்பை காண்பிக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சாயலில் அவருடைய கரங்களால் உருவாக்கப்பட்ட தலை சிறந்த படைப்பு. ஆங்கிலத்தில் இதை மாஸ்டர் பீஸ் என்று சொல்லலாம். நாம் சுகத்தையும் சமாதானத்தையும் நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்ளும்படியாக அவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டது அவர் நம்மேல் வைத்த இரக்கத்தை காண்பிக்கிறது. அவர் இரக்கத்தின் நிமித்தம் தள்ளப்பட்ட நிலைமையிலிருந்து நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். இதை சங்கீதம் 145:9 கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலுள்ளது என்று வாசிக்கிறோம். மேலும் 17, 18, 19 வரை உள்ள வசனங்களில் கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபை உள்ளவருமாயிருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் என்று கர்த்தரின் இரக்கத்தை பற்றி சங்கீதக்காரன் பாடுகிறார். கர்த்தர் தம்முடைய விசேஷித்த படைப்புகள் அழிந்து போவது அவருக்கு சித்தமில்லை. அவருடைய ஒவ்வொரு கிரியைகள் மேலும் அவர் கிருபை பாராட்டுகிற தேவனாயிருக்கிறார். ஆனால் அதே சமயம் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது நமக்கு கொடுக்கப்படுகிற சுய விருப்பமான தீர்மானம். நாம் அவரை அழைக்கும்போது நமக்குள் அவர் கடந்து வந்து வாசம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அவர் இரக்கமும் கிருபையும் நிறைந்தவர். உண்மையாக மனத்தாழ்மையோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தருக்கு பயந்த ஒவ்வொருவருடைய மன விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ஆபத்திலிருந்து ரட்சிக்கிற தேவனாயிருக்கிறார். லூக்கா 18:35 முதல் 43 வரை உள்ள வசனங்களில் கண்கள் தெரியாத ஒரு மனிதன் நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். அந்த மனிதனுடைய கூப்பிடுதல் இயேசுவை நிற்க வைத்தது. இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார் என்று வாசிக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் நம்மை சுற்றி காணப்படும் வாதைகளும் கொள்ளை நோய்களும் கர்த்தரின் விசேஷித்த படைப்புகளாக நம்மை அடிப்பது கர்த்தருக்கு சித்தமல்ல. கர்த்தருக்கு பயந்த ஒவ்வொருவரும் திறப்பில் நின்று தாழ்மையோடு பாவ உணர்வோடு சுற்றியுள்ள ஜனத்திற்காக கர்த்தரை நோக்கி மன்றாடும் போது, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்ட அந்த மனிதனைப் போல நாமும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை கொடுப்பார். ஆக்கினைகளை, வாதைகளை, பிரச்சனைகளை, சத்ருவின் கிரியைகளை நம்மிலிருந்து அவர் அகற்றி நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ரட்சிப்பை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எல்லா கிரியைகளின் மேலும் இரக்கம் பாராட்டுகிற எங்கள் அன்பின் தேவனே, உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யும். சிலுவையில் ஜெயம் எடுத்த இயேசு கிறிஸ்துவே, எங்கள் ஆக்கினைகள் உம்முடைய சரீரத்தில் நீர் ஏற்றுக்கொண்டபடியால் எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் தேசங்களையும் ரட்சித்து சுகமாக்கி வாதிகளை நிறுத்தி ரட்சிக்கப் போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம்.
இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.